morning students. Last video we are discussing about the basics of the Python. So now we are going to discuss about input and output functions in Python program. So what is the use of input output functions அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி first inputனா என்ன outputனா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நார்மலாவே வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நம்ம டிவைसेस வந்து பார்ட் நம்ம என்ன பண்ண முடியும், இன்புட் டிவைஸ்னு சொல்லுவோம், அவுட்புட் டிவைஸ்னு சொல்லலாம். சரியா? ஸோ அப்படி சொல்லும்போது இன்புட் டிவைஸோட யூஸ் என்ன, அவுட்புட் டிவைஸஸோட யூஸ் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் இயரே நம்ம நிறையா வந்து என்ன பண்ணியிருப்போம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்புட் டிவைஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்துக்கு வந்து நீங்கள் தேவையான டேட்டாவெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணி பண்ணுறோம், இந்த இன்புட் டிவைஸஸ். ஸோ அப்படி ஃபீட் பண்ணக்கூடிய டேட்டா ப்ராசஸ் ஆகி நமக்கு எதில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் டிவைஸஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எதெல்லாம் சார் நம்ம இன்புட் டிவைஸ்ன்னு சொன்னோம், எதெல்லாம் அவுட்புட் டிவைஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ்ன்னு சொன்னது வந்து கீபோர்டு அண்ட் தென் மவுஸு, ஸ்கேனர். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா மானிட்டர் சொல்லுவோம், ப்ரொஜெக்டர் சொல்லுவோம், அண்ட் தென் பிரிண்டர். இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அவுட்புட் டிவைஸ். அப்போ என்ன, இப்போ இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்னன்னு புரியுதா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை ஃபீட் பண்ணுறதுக்கு, சிஸ்டமில் ஃபீட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், இன்புட்டை. ஸோ அது சிஸ்டம்லேருந்து நம்ம அது ப்ராசஸ் ஆன டேட்டாவை பார்க்கறதுக்கு, இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம், அவுட்புட் டிவைஸஸை யூஸ் பண்ணோம். இங்கே ஓகே இன்புட் டிவைஸ் ஓகே, அவுட்புட் டிவைஸ் ஓகே. இங்கே இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ரோக்ராம் வந்து யூசரோட இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஏன் சார் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம், ஏதோ ஒரு டாஸ்க் அதில் நம்ம அசைன் பண்ணியிருப்போம். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராமை எழுதுகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அடிஷனுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணணும். என்னோடய ப்ரோக்ராம் வந்து நான் கொடுக்கக்கூடிய நம்பரை வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் கொடுக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அப்போ நம்ம ஆட் பண்ணுதா இல்லையாங்கிறத நம்ம இன்புட்டாக 2 நம்பரை கொடுத்தா மட்டும்தான் அது என்ன பண்ணுவோம், இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி ஓகே, இப்போ நான் 2 நம்பரை கொடுக்கறதா வச்சுக்கோமே. கொடுக்கறதுக்கு என்ன தேவைப்படும், நம்ம 2 நம்பரை வந்து இன்சர்ட் பண்ணணும், இன்புட்டாக கொடுக்கணும். யாருக்கு, அந்த ப்ரோக்ராமுக்கு. அப்போ இந்த இன்புட்டாக எப்படி சார் நம்ம கொடுப்போம் அப்படின்னா அந்த இன்புட் ஃபங்க்ஷன் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்புட்டாக கொடுக்க முடியும். சரி கொடுத்தாச்சு. அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், அந்த 2 நம்பரையும் ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணால் நம்ம எழுதின கோடிங்கில் அந்த 2 நம்பரையும் அசைன் பண்ணி நம்ம அடிஷனுக்கு கோடிங் வச்சுக்கோமா, 2த்தையும் ஆட் பண்ணி நமக்கு ஃபைனலாக எதை காமிக்கும், அவுட்புட்டை நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்போ அது அவுட்புட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரிசல்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கும். ஸோ இதுதான் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸோட வேலையை. இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இப்போ சொல்லியாச்சு, இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம ரன் டயத்தில் கொடுக்கக்கூடிய டேட்டா, யூசரால் ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, இந்த இன்புட் ஃபங்க்ஷன் தான். அதுவே அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுத்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், ஸ்க்ரீனில் ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். சரி, இப்போ பைத்தானில் வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நம்ம எந்த லாங்குவேஜ் படித்தோம், C++. அப்போ அதுவும் ஒரு ப்ரோக்ராம் தானே. அங்கே வந்து நீங்கள் இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக நம்ம இன்புட் அவுட்புட்டுக்கு யூஸ் பண்ணிடுவோம். என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் இன்புட் கொடுக்கறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணோம், Cin, தட் இஸ் அ கன்சோல் இன்புட் அப்படிங்கிறத கொடுத்தோம். அதே அவுட்புட் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், Cout, தட் இஸ் கன்சோல் அவுட்புட் அப்படிங்கிற ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம்னா இன்புட்டை கொடுத்தோம். அதே மாதிரி அவுட்புட் பார்க்கறதுக்கு அந்த Cout யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே அது மாதிரி என்ன சார் யூஸ் பண்ண போகிறோம், இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தானே. அப்போ அங்கே ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க, இங்கே நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ இங்கே ஒரு இன்புட் கொடுக்கறது நம்ம எதை சார் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது டேட்டா வந்து 2 டயத்தில் நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கு எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணுறோம், நம்மளோட 2 டயத்தில் வந்து ஒரு டேட்டாவை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்காக எதை யூஸ் பண்ணுறோம், இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ அவுட்புட் ஃபங்க்ஷனோட வேலை என்ன, அவுட்புட் ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணுறோம், இங்கே பிரிண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அங்கே என்ன யூஸ் பண்ணோம், C++ல Coutனு யூஸ் பண்ணோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் Cout இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த Cout என்ன பண்ணும், நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும், ஸ்க்ரீனில் ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணும். அதே தான் இங்கே பிரிண்ட்டும் வந்து நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டை, நம்மளோட ரிசல்ட்டை நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து சிஸ்டம் மானிட்டரில் வந்து என்ன பண்ண போகுது, டிஸ்பிளே பண்ணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன், இன்புட் ஃபங்க்ஷனோட வேலை என்ன, அவுட்புட் ஃபங்க்ஷனோட வேலை என்ன. இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் எதுக்காகன்னு சொன்னோம், 2 டயத்தில்
நம்மளோட டேட்டாவை யூசரோட டேட்டாவை வந்து அக்செப்ட் பண்ணுறது டியூரிங் த ரன் டைம். அதுக்கு தான் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வரக்கூடிய ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எதை யூஸ் பண்ணுறோம்? பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த இன்புட்டுக்கு C++ல பைத்தானில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இன்புட்டு பிரிண்ட். அதே C++ல என்ன யூஸ் பண்ணோம்? இன்புட் கொடுக்கறதுக்கு எதை யூஸ் பண்ணோம்? Cin. இங்கே வந்து Cout. அப்போ வந்து Cinக்கு இன்ஸ்டெடாக இதில் வந்து பைத்தானில் என்ன கொடுக்குறோம்? இன்புட். Coutக்கு இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் இப்போ நான் ஆல்ரெடி நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? ஸோ நார்மலாக வந்து அது என்ன பண்ணுது? ஒரு ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் வந்து எதை யூஸ் பண்ணுறோம்? பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அப்படி தானே? ஸோ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட ரிசல்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் தான் வேலையா? அப்போ பிரிண்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது எக்ஸ்பிரஷன் இருக்கான்னு பார்க்கும். ஏதாவது எக்ஸ்பிரஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம C++லே படிச்சிருப்போம், நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் படிச்சிருந்துருப்போம். ஸோ அதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன? காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ இது என்ன சார்? காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A+B into C, தட் இஸ் ஒன் எக்ஸ்பிரஷன். ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பிரஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணும். அந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணிட்டு தான் வரக்கூடிய மெசேஜ் வந்து நமக்கு என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். சரி சார், இப்போ என்னோட பிரிண்ட் ஃபங்க்ஷனில் மோர் தென் ஒன் கண்டென்ட் இருக்குது. அதாவது மோர் தென் ஒன் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன் மெசேஜாக இருக்கலாம். அதெல்லாம் எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லையும் சொன்னேன், லாஸ்ட் வீடியோலையும் சொன்னேன், அதே மாதிரி C++லையும் சொல்லியிருக்கோம். ஸோ மோர் தென் ஒன் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமாவை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கமாவை, அதனால தான் கமாவை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் செப்பரேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் மோர் தென் ஒன் ஐட்டம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? கமாவை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ் பாருங்கள், நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இப்போ பாருங்கள், பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டில் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் அஸ் அவுட்புட். அப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம C++லேயே படிச்சிருக்கோம். டபுள் கோட்ஸ்குள்ள எதை கொடுத்தீங்கனாலும் ஸ்க்ரீனில் அதை அப்படி என்ன பண்ணும்? அப்படியே டிஸ்பிளே பண்ணும். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ சாதாரணமாக பிரிண்ட்னு கொடுத்துருக்கா, அது டபுள் கோட்ஸ்குள்ள XOR Y நீங்கள் எதை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். சரியா? ஸோ அப்போ அது ஒரு மெத்தடில் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அனதர் மெத்தட் என்ன? பிரிண்ட் ஆஃப் வேரியபிள். ஆல்ரெடி வேரியபிள் என்னது? வேரியபிள் அப்படின்னா என்னது? வேரியபிள்ஸ் ஆர் த மெமரி லொகேஷன்ஸ் ஆஃப் மெமரி பாக்ஸஸ். சரியா? இட் ஹோல்டு த வேல்யூ இன் மெமரி பாக்ஸஸ். நார்மலாக வேரியபிள் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ஒரு வேல்யூவை வந்து ஹோல்டு பண்ணி மெமரி பாக்ஸில் வந்து என்ன பண்ணிக்கும்? ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம வேரியபிளை மட்டும் கொடுக்கும்போது அந்த வேல்யூவை வாங்கி ரிட்ரைவ் பண்ணி நமக்கு என்ன பண்ண போகுது? பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A = 10 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ பிரிண்ட் ஆஃப் A அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ரிசல்ட் வரும்? 10. ஏன்னா இந்த ஏங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு? 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மோர் தென் ஒன் ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணும்? இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். இதில் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் அஸ் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க? வேரியபிள். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வெறும் ஸ்ட்ரிங் மட்டும், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் வெறும் வேரியபிள் மட்டும். ஸோ இப்போ இங்கே மூணாவதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ மோர் தென் ஒன் ஐட்டம் ஆயிடுது. அப்போ மோர் தென் ஒன் ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை எதை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணுறோம்? கமாவை வச்சு தானே செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே கமாவை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பாருங்கள். இங்கே இருக்கா? இந்த பாருங்கள் கமா. அப்போ என்ன பண்ணுது? இந்த மெசேஜையும் கமா இந்த வேரியபிள் அதையும் வந்து செப்பரேட் பண்ணுது. சரியா? ஸோ இது வந்து அப்போ வந்து 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும், எத்தனை ஐட்டம் வேணாலும் கொடுக்கலாம். எத்தனை ஐட்டம் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதை என்ன பண்ணி காமிக்கணும்? கமா போட்டு காமிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, கமா வேரியபிள், அடுத்த ஸ்ட்ரிங், அடுத்த வேரியபிள், அடுத்த ஸ்ட்ரிங், அதே மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கு? அன்சான் போயிட்டே இருக்குது. அது மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் அது அத்தனையும் நம்ம அத்தனை ஐட்டத்தையும் அது எதால் செப்பரேட் பண்ணணும்? கமாவால் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி டிஸ்பிளைட். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் ப்ரோக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சாதாரணமாக என்ன கொடுத்துருக்காங்க? பிரிண்ட்டில் வெல்கம் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சா? வெல்கம் பைத்தான் ப்ரோக்ராமிங்னு பிரிண்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x = 5 வேரியபிள், அதாவது என்னது
5ங்கிற வேல்யூ எக்ஸில் அசைன் பண்ணிட்டாங்க. இப்போ வேரியபிளோட வேல்யூ என்ன? இட்ஸ் அ மெமரி பாக்ஸஸ் டு ஹோல்டு த வேல்யூ இன் மெமரி லொக்கேஷன். சரியா, ஒரு மெமரி லொக்கேஷனில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேல்யூ ஹோல்டு பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த 5ங்கிற வேல்யூ எந்த நேமில் போய் ஸ்டோர் ஆகுது? எக்ஸுங்கிற நேமில். அடுத்து இந்த 6ங்கிற வேல்யூ ஒய்ங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகுது. அடுத்த ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ இங்கே என்ன நடக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஸோ இது என்ன ஆகும்? ரெண்டுமே ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, ரைட் ஹேண்ட் சைடு ப்ராசஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசைன் பண்ணும். அப்படி பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 5, ஒய்யோட வேல்யூ எவ்வளவு? 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணிடுவோம்? இசட்ல. அப்போ பிரிண்ட் ஆஃப் இசட். அப்போ இசட்ல என்ன வேல்யூ ஹோல்ட் ஆயிருக்கும்? 11ங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, இந்த சம் கமா இசட். அப்போ இங்கே நம்ம சொன்னல மோர் தென் ஒன் ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை எதை வச்சு செப்பரேட் பண்ணணும்? கமா வச்சு செப்பரேட் பண்ணணும்னு சொன்னோமா? அங்கே என்ன கொடுத்துருப்போம்? ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் கமா வேரியபிள்னு கொடுத்துருந்தோம். இங்கே அதே தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த சம் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், அது கமா இசட் அப்படிங்கிறது வேரியபிள். இப்போ எப்படி நமக்கு அவுட்புட் வரும்? இந்த சம் ஈக்குவல் டு 11. ஏன் சார் 11 வருது? இசட்டுங்கிறது வேரியபிள். அப்போ வேரியபிள் வந்து நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா டைரெக்டாக வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகாது. அந்த வேரியபிளில் உள்ள வேல்யூவை தான் எடுத்து என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். இன்கேஸ் என்னோட வேரியபிளில் நான் எந்த வேல்யூமே வச்சுக்கல சார், அப்போ என்ன நடக்கும்? ஏதோ ஒரு கார்பேஜ் வேல்யூனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அன்வான்ட் வேல்யூஸ், அது குப்பைன்னு சொல்லுவோம், அந்த வேல்யூஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் அடுத்த எக்ஸாம்பிளும். மோர் தென் ஒன் ஸ்ட்ரிங், மோர் தென் ஒன் ஐட்டம், ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும்? எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் அது அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஆனால் அது ஒரே ஒரு விஷயம், மோர் தென் ஒன் ஐட்டம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கமாங்கிற செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சொன்ன விஷயத்தை நான் அப்படியே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். நார்மலாக இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரோக்ராம் ஒர்க் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, பிரிண்ட். நம்ம என்ன பண்ணுறோம்? வெல்கம் டு பைத்தான். ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் கொடுக்குறேன், வெல்கம் டு பைத்தான். இது அப்படியே பிரிண்ட் ஆகுதான் பாருங்க. பிரிண்ட் ஆகிடுச்சா? வெல்கம் டு பைத்தான்னு. அப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தோம்னாலும், பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? வெல்கம் டு பைத்தான்னு கொடுத்துருக்கோம். அது அப்படியே நமக்கு என்ன ஆயிடுச்சு? வெல்கம் டு பைத்தான் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ரெண்டு வேரியபிளுக்கு வேல்யூ அவங்க கொடுத்த மாதிரியே நான் என்ன பண்ணிடுறேன்? 5ன்னு அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து நான் என்னென்னு கொடுக்குறேன்? 6 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் பாருங்க, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் இசட் வேரியபிளை மட்டும் கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆக்சுவலாக ஆன்சர் வரணும்? 11 வரணும். வருதான்னு பார்ப்போமா? வந்துருச்சுங்களா 11? ஸோ அப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணி எவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்கு? இசட்டில் ஸ்டோர் பண்ணி நமக்கு என்ன வேல்யூ வந்துருச்சு? 11 அப்படிங்கிற வேல்யூ வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? மோர் தென் ஒன் ஐட்டம் இருந்துச்சு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள அப்படின்னா அது எதை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணணும்னு சொன்னோம்? கமா ஆப்ரேட்டர் வச்சு செப்பரேட் பண்ணணும்னு சொன்னோம். செக் பண்ணி பார்த்துருவோமா? பிரிண்ட் தி சம் ஈக்குவல் டு கோட்ஸை முடிச்சிடுறேன். இது ஒரு ஐட்டம், மோர் தென் ஒன் ஐட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? கமா, நெக்ஸ்ட் இசட் வேரியபிளை கொடுத்துட்டோம். வந்துச்சா? இது சம் ஈக்குவல் டு 11 அப்படின்னு. சரியா? புரியுதா? ஸோ இதே மாதிரி நீங்கள் மோர் தென் ஒன் ஐட்டம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது செப்பரேட்டாக வந்து கமாவை கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. கமா கொடுத்து எத்தனை ஐட்டம் வேணாலும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அவுட்புட் ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன? ஸ்க்ரீனில் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன? யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறது டியூரிங் த ரன் டைமில் யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தான் எதை யூஸ் பண்ணுறோம்? இன்புட் ஃபங்க்ஷனை. இது நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். C++ நம்ம எதை யூஸ் பண்ணோம்? Cன்னு யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன? இப்போ அதுக்கு பிரிண்ட்டுக்கு வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து நம்ம சின்டாக்ஸ் பார்த்தோம். இதுக்கு என்னென்னலாம் வந்து சின்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்.
இங்க ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் மெசேஜ் டு த யூசர். மெசேஜ் தான், ஒரு மெசேஜ் ஏதாவது நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற பாட்டுக்குள்ளே கொடுக்கலாம். இப்போ கம்பல்சரி வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அது என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இன்புட்டை மட்டும் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரு யூஸருக்கு இப்போ ஒன்றும் கிடையாது, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணலாம், இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாக்ட் இன்புட்டை நம்ம வாங்க முடியும். யூசர்ட்டேருந்து நம்ம எந்த மாதிரியான இன்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க முடியும். ஸோ அப்படி நான் அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கல, அந்த மெசேஜை வந்து நான் யூசருக்கு கொடுக்கல அப்படின்னா நமக்கு ரிலவெண்ட்டான இன்புட் வந்து கிடைக்காது. சரியா? ஸோ அப்போ என்ன நடக்கும்னா irrelevant-ஆக இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்புட் வித் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் சொல்லியிருக்கோம் இன்புட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு தான் அவங்க 2 எக்ஸாம்பிளுமே கொடுத்துருக்காங்க. வித் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோட எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் 2ங்கிறது என்னது, வித்தவுட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ அப்போ அதில் பாருங்க, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நம்ம என்ன சின்டாக்ஸ் எழுதணும், இன்புட் ஃபங்க்ஷனுக்கு வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ இங்கே என்ன வேரியபிள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ சிட்டி ஈக்குவல்ட்டுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். எப்பவுமே என்ன பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடு ப்ராசஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்டோர் பண்ணுறது தான். அப்போ என்ன பண்ணுது, இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஸ்ட்ரிங். அப்போ டபுள் கோர்ஸுக்குள்ள இட் மேபி அது பிரிண்டாக இருக்கட்டும் இல்லை இன்புட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் டபுள் கோர்ஸ்க்குள்ள என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணிடும். அப்போ என்ன ஆகுது, நம்ம சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு கீழே என்னன்னு கேட்குது, என்டர் யுவர் சிட்டி. அப்போ என்டர் யுவர் சிட்டின்னு கொடுத்தோன்னே யூசருக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆயிரும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், சிட்டி கேட்குறாங்க நம்மள்ட்ட, நம்மளோட சிட்டி என்ன சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு அதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன பண்ணுவார், அது ஒரு சிட்டி நேம் எழுதுவார். இப்போ நம்ம என்டர் யுவர் சிட்டின்னு கொடுத்தோம்னா அவர் அழகாக என்னன்னு பண்ணிட்டாங்க, மதுரை அப்படின்னு கொடுத்துறாங்க. அந்த மதுரைங்கிறது எதில் போய் அசைன் ஆயிரும், சிட்டிங்கிற வேரியபிளில் போய் அசைன் ஆயிரும். அப்போ அடுத்த நாள் நான் கொடுக்குறேன் பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு கமா சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ சிட்டி ஐ எம் ஃப்ரம்ங்கிறது டபுள் கோட்ஸில் இருக்குது, அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். கமா சிட்டிங்கிறது வேரியபிள். அப்போ அந்த வேரியபிள் என்ன இருக்குது, மதுரைன்னு இருக்கா, அதை அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ணிடுது ஐ எம் ஃப்ரம் மதுரை. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வித்தவுட் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்காக இருக்குது, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கிடையாது. அப்போ அங்கே என்ன டேட்டா வந்து எப்படி மிஸ்மேட்ச் ஆகி போகுதுன்னு பாருங்கள். சிட்டி ஈக்குவல் டு இன்புட்னு மட்டும் கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு ப்ராம்ப்ட் அதாவது மெசேஜுமே வந்து யூசர்கிட்ட கொடுக்கல. ஆனால் அப்போ என்ன ஆகுது, அந்த யூசருக்கு வந்து எந்த மாதிரியான இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அவர் காமனாக என்ன பண்ணிட்டாரு, ராஜராஜன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஐ எம் ஃப்ரம் சிட்டி அப்படின்னு கொடுக்கும்போது ஐ எம் ஃப்ரம் ராஜராஜன், இது மீனிங்காக இருக்கா? ஸோ ஆக்சுவலாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் சிட்டி, ஆனால் அது அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லை அப்படிங்கிறதுனால யூசருக்கு நம்ம எந்த மாதிரியான டேட்டா கொடுக்கணுங்கிறது தெரியலை. சரி, அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, அது irrelevant-ஆ அவரோட நேமை கொடுக்குறாரு. யூசர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட நேம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னது, சிட்டி. அதே மேலே உள்ள எக்ஸாம்பிளில் பாருங்க, என்டர் யுவர் சிட்டி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்தோன்னே கரெக்டாக அதுக்கு ரிலவெண்ட்டான இன்புட் கிடைச்சிருக்கா இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறோம் நம்ம. அப்போ நீங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து நெசசரி கிடையாது. பட் கொடுத்தீங்கன்னா யூசர்கிட்ட வந்து நம்ம ரிலவெண்ட்டான இன்புட்டை வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ டேட்டாங்கிறது வந்து நம்ம நிறைய கிளாஸிஃபை பண்ணுவோம். நம்பராக இருக்கலாம், இல்லை கேரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை டேட்டாங்கிறது வந்து நம்ம நிறைய கிளாஸிஃபை பண்ணுவோம். நம்பராக இருக்கலாம், இல்லை கேரக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். டேட்டா இன்புட்டாக நம்ம கொடுக்குறது, அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம C++ல என்ன படிச்சிருப்போம், டேட்டா டைப் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? டேட்டா டைப் அப்படிங்கிறதோட யூஸ் என்ன அப்படின்னா, டு நோ த கைண்ட் ஆஃப் வேல்யூ. நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய டேட்டாவோட கைண்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எதை யூஸ் பண்ணுறோம், இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அது நம்ம நம்பர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் 3 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்துருப்போம். சரி, ஆனால் இங்கே பைத்தானில் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்பை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் டேரெக்டாகவே அங்கே C++ல நம்ம என்ன பண்ணிப்போம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னாலே முன்னாடி என்ன இருக்கணும், டேட்டா டைப் இருக்கணும். ஆனால் இங்கே பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேட்டா டைப் கொடுக்கணும், மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக வேரியபிள் கொடுத்துடலாம். ஸோ அப்படி டேரெக்டாக வேரியபிள் கொடுக்கும்போது அது எந்த மாதிரி டேட்டாவாக வந்து இன்புட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டாக இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாக பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஸ்ட்ரிங்காவோ இல்லை கேரக்டராவோ தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒன்று ஸ்ட்ரிங்காவோ அப்படி இல்லைன்னா கேரக்டராவோ தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்க, அப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங்கோ இல்லை கேரக்டரோ மட்டும் தான் இன்புட்டாக கொடுக்க முடியுமா, நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம்.
ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும்போது இது நான் ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பைத்தானுக்கு வந்து என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் கொடுக்கறத அது ஸ்ட்ரிங்காகவே என்ன பண்ணிக்கும், ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அப்போ அது என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்காக ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கறத ப்ராசஸ் பண்ணும். அப்போ நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அப்போ நம்பரை நான் வந்து எதுவுமே நான் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து டிக்ளேர் பண்ணாமல் நான் நம்பரை ஒன்று பாஸ் பண்ணேன்னா அதே ஸ்ட்ரிங்காக தான் இருக்குமா? டெஃபினட்டா நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது என்ன தான் எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக பைத்தானோட நேச்சர் என்னது, நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காவோ இல்லை கேரக்டராகவோ தான் எடுத்துக்கும். அப்போ நான் கொடுக்கறத நம்பராகவே கொடுக்கணும் சார் அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளிசிட்டாக அது நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு நியூமரிக் வேல்யூ நான் கொடுக்குறேன் சார், நியூமரிக் வேல்யூ நான் கொடுக்குறேன், அப்போ அதை வந்து நியூமரிக் வேல்யூவாக எடுத்துக்கணும், கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், நீ உங்களோட டேட்டா டைப்பை நியூமரிக் டேட்டா டைப்பை வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணணும். வெளிப்படையாக நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம என்ன டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரிங்கா இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, வேற ஒரு டேட்டா டைப்பா நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த டேட்டா டைப்பா நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா எக்ஸ்பிளிசிட்லியா என்ன பண்ணணும், நீங்க வெளிப்படையா என்ன பண்ணிடணும், அதை டிஃபைன் பண்ணிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நியூமரிக் டேட்டாவை மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ நியூமரிக் டேட்டாவை மாற்றதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஃபங்க்ஷன் என்ன, இன்ட் ஃபங்க்ஷன். அப்போ இன்ட்டுங்கிறத நம்ம கொடுத்துடலாம். இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம வாங்கக்கூடிய நம்பரை வந்து அது என்ன கன்வெர்ட் பண்ணிடும், என்ன பண்ணிக்கும், இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதில் நல்லா ஒரு 1 மார்க் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் த இன்புட் அக்செப்ட் ஆல் த டேட்டாஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் கேரக்டர். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்புட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அது டேட்டாவை அது எந்த மெத்தடில் வாங்கும், ஸ்ட்ரிங்காவோ இல்லை கேரக்டராக தான் வாங்கும். அப்படி நீங்கள் வேற ஒரு நம்பராக மாற்றணும்னு நினச்சிங்க, நியூமரிக் வேல்யூவாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா you should use the data type. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு நியூமரிக் வேல்யூவா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம், இன்டிஜர் டேட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டிஜர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்ட்ரிங் டேட்டாவை வந்து இன்டிஜர் டேட்டாவா எக்ஸ்பிளிசிட் அதை வெளிப்படையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட், இன்புட். இன்ட்டுங்கிறது என்னது, டேட்டா டைப். டேட்டா டைப் அதாவது நான் வாங்கக்கூடிய டேட்டாவை அது எந்த டைப்பாக மாற்றி ஸ்டோர் பண்ணணும், இன்டிஜர் டைப்பாக. ஓகேவா? எப்பவுமே நான் சொல்லிட்டேன், ஈக்குவல் டு அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடை தான் ப்ராசஸ் பண்ணும், ஃபைனலாக தான் அது என்ன பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது இன்புட் அப்படிங்கிறது யூசர்ட்டு வாங்கக்கூடிய ஃபங்க்ஷன். ரன் டைமில் வந்து இன்புட் வாங்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் இன்புட் ஃபங்க்ஷன். அதுக்குள்ள என்டர் நம்பர் 1 அப்படின்னு இருக்கா, அது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அது மெசேஜ் டு த யூசர். அப்போ என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். அடுத்தது நம்ம இவங்க ஒய் இன்ட்டு இன்புட் என்டர் நம்பர் 2 இது நார்மலாக கொடுத்தாச்சு. அடுத்து பிரிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, த சம் equal to x plus y. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன நடக்கும், x equal to இன்ட்டு இன்புட் என்டர் நம்பர் 1 அப்படின்னு யூசர்ட்டு இருந்து ஒரு நம்பரை வாங்கும். இப்போ அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்க, 34 அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த 34 எதில் போய் அசைன் பண்ணும், எக்ஸில் போய் எப்படி அசைன் பண்ணும், 34 வந்து டேட்டா டைப் சாரி நம்பராக ஸ்டோர் பண்ணுமா இல்லை ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது எப்படி தான் போகும், நியூமரிக் வேல்யூவாக தான் போகும். எப்படி சார் சொல்கிறீங்க நியூமரிக் வேல்யூவாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ இன்ட்டுங்கிறத நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக என்ன பண்ணிட்டோம், டிக்ளேர் பண்ணிட்டோம். அப்போ அது என்ன பண்ணுது, வாங்கக்கூடிய இன்புட்டை நம்பராக மாற்றி இன்டீஜராக மாற்றி அது எங்கே ஸ்டோர் பண்ணுது, எக்ஸில். அதே ப்ராசஸ் தான் எதுலையும் நடக்குது, செகண்ட் லைன்லையும் நடக்குது. அதே மாதிரி யூசர்லேருந்து இன்னொரு நம்பரை வாங்குது, அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுது, ஒயில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்க, பிரிண்ட். பிரிண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்மளோட டேட்டா ரிசல்ட்டை வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான். அங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஏதாவது எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அதை எவாலுவேட் பண்ணும். ஸோ அதை எவாலுவேட் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து என்ன பண்ணும், மெசேஜை வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். அப்படி சொல்லும்போது எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன சொன்னேன், காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ். ஆப்பரன்ஸ்னா என்னது, ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸாக இருக்கலாம், அது ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்பரன்ஸ்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள்ஸ். இப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய், இப்போ இங்கே எக்ஸ் ஒய் ரெண்டுமே ஆப்பரண்ட், ப்ளஸ்ங்கிறது ஆப்ரேட்டர். அப்போ இங்கே ஆப்ரேட்டர் இருக்கு, ஆப்ரேட்டர் இருக்கு. காம்பினேஷன் ஆஃப் ஆப்பரன்ஸ் ஆப்ரேட்டர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்பிரஷன். அப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த சம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறத இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய்யை எவாலுவேட் பண்ணும். எவாலுவேட் பண்ணுதுன்னா என்ன பண்ணுது, 34ஐயும் 56ஐயும் ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், 90. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, எவாலுவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த சம் ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணுது.
ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் அசைன்மெண்ட், அதாவது ஆல்டர்னேட் மெத்தட், வேற ஏதாவது இன்புட், அதாவது இதை வந்து நம்ம கீழே கொடுத்து எக்ஸாம்பிள் 4 வந்து என்ன சொல்லலாம், மல்டிபிள் அசைன்மெண்ட் சொல்லுவோம். மல்டிபிள் அசைன்மெண்ட்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்லேயே மோர் தென் ஒன் வேரியபிளுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணுறது. இப்போ லாஸ்ட் இயர் கூட நம்ம 8th லெசனில் படிச்சிருப்போம், 7th லெசனில் படிச்சிருப்போம், u, v = 5, 10 அப்படின்னு என்ன அர்த்தம், யூவோட வேல்யூ 5, வியோட வேல்யூ 10. அதான் வந்து நம்ம மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் அசைன்மெண்ட் வந்து பைத்தான்ல வந்து பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 4ல கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் 4ல கொடுத்துருக்காங்க பாருங்க, x, y சரியா, ஈக்குவல் டு அடுத்து எப்பவுமே வந்து ஈக்குவல் என்ன பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை ப்ராசஸ் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசைன் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 1 கமா இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 2. இப்போ இங்கே 2 ஐட்டம் இருக்கு சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணும், எக்ஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். மல்டிபிள் அசைன்மெண்ட்ல உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் இயரே தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் வேரியபிள் போகும், ரெண்டாவது இருக்கிறது ரெண்டாவது வேரியபிளுக்கு போகும். நீங்கள் அது எந்த மெத்தடாலஜியில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா, ரைட் டு லெஃப்ட் பார்க்கும்போது என்டர் நம்பர் 2 அப்படிங்கிறது ஒய்க்கு போகும், என்டர் நம்பர் 1ங்கிறது எக்ஸுக்கு போகும். இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இன்புட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள், ரெண்டாவது இருக்கக்கூடிய இன்புட் ரெண்டாவது வேரியபிளுக்கு போகும்னு நினச்சிங்கனாலும் கரெக்ட் தான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் 1. அப்போ நம்ம வாங்கக்கூடிய நம்பர் எதில் போய் அசைன் ஆகுது, எக்ஸில். ரெண்டாவது வாங்கக்கூடிய நம்பர் எதில் போகுது, ஒய்யில். இப்போ நான் என்ன நம்பர் வாங்கியிருக்கேன்னா 30, 50. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன அசைன் ஆகும், 13 ஆகுது. ஒய்யோட வேல்யூ 15 இருக்கு. இப்போ அடுத்து என்ன கொடுக்குறோம் பாருங்க, பிரிண்ட் எக்ஸ் டபுள் கோர்ஸ்ல கொடுத்துருவோம். டபுள் கோர்ஸ்ல எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு கமா எக்ஸ், மோர் தென் ஒன் ஐட்டம். என்ன பண்ணியிருக்கோம், கமா வச்சு செப்பரேட் பண்ணுறோமா சரியா. ஸோ அப்போ அந்த எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கு, 30 அப்படிங்கிறது என்ன பண்ணிடுது, x = 30. அடுத்து y = y என்ன வேல்யூ இருக்கு, 50. தட் இஸ் அவுட்புட் சரியா. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ப்ரோக்ராம்குள்ள வேணா போவோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டைரெக்டாக நம்ம கொடுத்துருவோமா, x = இல்லைன்னா ஸ்கிரிப்ட் மோடுக்கு போவோம். x = int input enter number 1 கேக்குதா, நம்மள்ட்ட நம்பர் 1 என்னன்னு நான் கொடுக்குறேன், 30 கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நான் கொடுக்குறேன் y = int input enter number 2. ரெண்டாவது நம்பர் கேட்குதா, கொடுக்கக்கூடிய நம்பர் 50. அடுத்து print the sum equal to comma x plus y. வந்துச்சா, இந்த sum equal to x plus y. x வந்து எவாலுவேட் பண்ணி 80, அதாவது 50 30 ஆட் பண்ணி என்ன பண்ணிடுச்சு 80 அப்படிங்கிறது கொடுத்துருச்சா. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தோம், மல்டிபிள் அசைன்மெண்ட் பார்த்தோம். மல்டிபிள் அசைன்மெண்ட்டில் x, y equal to அப்படியே காப்பி பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா கேட்குதா, என்டர் நம்பர் 1 அதே தான் கொடுக்குறேன். என்டர் நம்பர் 1ங்கிறது 30. அடுத்து என்டர் நம்பர் 2 கேட்குதா, அதே தான் 50. அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் என்ன கொடுக்குறோம், கேபிட்டல் எக்ஸ் கொடுக்குறேன்ப்பா, கேபிட்டல் எக்ஸ் எக்ஸ் எக்ஸில் என்ன வேல்யூவோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். அடுத்து மோர் தென் ஒன் ஐட்டம்ங்கிறப்ப செப்பரேட்டர் என்னது, கமா கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒய், கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு y. இப்போ பார்ப்போமா, வந்துருச்சா, x = 30, y = 50. ஸோ இங்கே ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே லைனில் மோர் தென் ஒன் இன்புட் கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது அதை எதை வச்சு செப்பரேட் பண்ணுறோம்,
கமா வச்சு செப்பரேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் இன் பைத்தான். கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நார்மலாக வந்து ப்ரோக்ராம் எடிட்டர் இருக்கு இல்லையா, அந்த பைத்தான் எடிட்டர் ஐடிஎல்லியாக இருக்கட்டும், இல்லை C++ல இருக்கக்கூடிய எடிட்டர் விண்டோவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு லைன் கொடுத்தீங்கனாலும் அது கண்டிப்பாக அது என்ன பண்ணும், எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா, ஒரு சில லைனை வந்து லேபிளாக ஆக்ட் பண்ணுவோம். லேபிள் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகணும், ஆனால் அது வந்து ப்ராசஸிங்க்கு போகக்கூடாது. அதை தான் வந்து நம்ம இங்கே என்னென்னு சொல்லுவோம்னா கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். கமெண்ட் லைன் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும், ஆனால் வந்து என்ன ஆகாது, எக்ஸிக்யூஷனுக்கு போகாது. இதை வந்து நம்ம C++லேயே படிச்சுருப்போம். சிங்கிள் லைனை வந்து நம்ம கமெண்ட் லைன் பண்ணணும் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருப்போம். அதே மாதிரி மோர் தென் ஒன் லைன், மல்டிபிள் லைனை வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்லாஷு ஆஸ்டிக்ஸு, அதே மாதிரி ஃபைனலாக முடிக்கிறப்ப ஆஸ்டிக் ஸ்லாஷ் கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி பைத்தான்லையும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லைனை வந்து கமெண்ட் பண்ணணும், அதாவது எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும், அது இன்டர்பிரேட்டர் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் நம்ம ஒரு லைனை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், கமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கமெண்ட் சிம்பிள் வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம பைத்தானில் வந்து கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் சிம்பிள். ஹேஷ் சிம்பிள் தான் வந்து என்ன பண்ணுது, ஒரு லைனை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ அப்படி ஒரு லைனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேஷை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அந்த இன்டர்பிரேட்டர் வந்து எக்ஸிக்யூஷன்லேருந்து என்ன பண்ணிடும், இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனில் மட்டும் டிஸ்பிளே ஆகும். பட் ப்ராசஸிங்க்கு அது என்ன பண்ணிக்காது, அந்த லைனை எடுத்துக்காது. சரி சார், இப்போ சிங்கிள் லைன் அப்படின்னா நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே வெறும் ஹேஷை மட்டும் கொடுத்துட்றேன். அப்போ மோர் தென் ஒன் லைன் கொடுக்கணும்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஹேஷ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ அங்கே C++ல நீங்கள் மல்டி லைனுக்கு என்ன யூஸ் பண்ணீங்க, ஸ்லாஷு ஆஸ்டிக் ஸ்லாஷ் கொடுத்து அது இன் பிட்வீனில் வந்து நீங்கள் மோர் தென் ஒன் லைன் கொடுத்தீங்க. அது சிங்கிள் லைனில் டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்க. ஆனால் இங்கே பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டுத்துக்குமே எதை தான் கொடுக்க போகிறீங்க, ஹேஷ் தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ சிங்கிள் லைனாக இருந்தாலும் ஹேஷ் தான், மல்டிபிள் லைனாக இருந்தாலும் எதை தான் கொடுக்க போகிறோம், ஹேஷ் சிம்பிள். ஆனால் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ ஒரே ஒரு லைன்னா அந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கலாம், ஹேஷ் கொடுக்கலாம். இதுவே மல்டிபிள் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்ட் ஆஃப் த லைனில் ஹேஷை கொடுக்கணும். அதே மாதிரி எங்கே முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹேஷ் சிம்பிளை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இன்பிட்வீனில் நீங்கள் எத்தனை லைன் கொடுத்துருந்தீங்கனாலும் அதை வந்து அது என்னவா தான் எடுத்துக்கும், கமெண்ட் லைனாக தான் எடுத்துக்கும். அதுக்கு தான் கீழே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். இட் இஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட், இட்ஸ் அ மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஹேஷ் சிம்பிளை கொடுத்துருப்போம். வேணா அது வேணா ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ நான் கொடுக்குறேன் x = 30 கொடுத்துருக்கேன். இப்போ கீழே வந்து நான் என்ன பண்ண போகிறோம், print 30 கொடுக்குறேன், print x-னு கொடுக்குறேன், print x-னு கொடுக்குறேன். 30 பிரிண்ட் பண்ணுது. இதே நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இப்போ ப்ராசஸ்க்கு போயிடுச்சா. இப்போ இதே லைனை ஹேஷ் x = 25 அப்படின்னு கொடுக்குறேன், x = 25ன்னு கொடுக்குறேன். அடுத்து print x-னு கொடுக்குறேன். என்ன பிரிண்ட் ஆகுது, 30 தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா அந்த x = 25 நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். பட் அது என்ன பண்ணிட்டோம், கமெண்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த கமெண்ட் லைனை வந்து அது என்ன எடுத்துக்கல, இன்டர்பிரேட்டர் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கல. அதனால பழைய எக்ஸில் என்ன வேல்யூ அசைன் பண்ணணும் அதே வேல்யூ தான் கொடுக்குது.